இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சபை கூடுதல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன், அழிக்கிறதற்கு அல்ல அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இயேசு ராஜா பிறக்கும்போது அவருடைய குறித்து எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுது. அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தில் செய்யப்பட்ட மாம்ச கிரியைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகுது. அதில் ஒன்று தான் நம்ம பார்த்தோம், பஸ்கா பண்டிகை. அது இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக ராபோஜனம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கர்த்தருடைய பஸ்கா. அங்கே பஸ்கா அப்படிங்கிறது மாம்சத்தின்படி எகிப்திற்கு அடிமையாக இருந்தோம், பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இங்கே பாவத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிற நம்மளை மீட்டெடுக்கிறார். அதாவது மரணத்துக்கு கீழே இருக்கிற நம்மளை மீட்டு எடுத்து நம்ம ஜீவனை கொடுக்குறார். அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஆனால் இங்கே நமக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி யாரு அப்படின்னா மாம்சத்தில் வந்த கிறிஸ்து. அடுத்து விருத்த சேதனம். விருத்த சேதனம் அப்படிங்கிறது அங்கே எதற்காக அப்படின்னா, நான் ஆபிரகாமோட சந்ததி, இஸ்ரவேல் வம்சத்தான் அப்படின்னு தெரியறதுக்காக தான் அங்கே விருத்த சேதனம் செய்யப்படணும். அப்படி விருத்த சேதனம் செய்யப்படாத ஒவ்வொரு ஆத்மாவும் அறுப்புண்டு போகும் அப்படின்னு அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இங்க எப்படி அப்படின்னா ஞானஸ்தானம். இங்க மாம்சத்தின்படி ஆபிரகாமோட சந்ததி, ஆனா இங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதாவது இதனால் வரைக்கும் தேவனை அறியாம மாம்சத்தின்படி வாழ்ந்து வந்தேன், ஆனா இப்ப எனக்காக ஒரு மாம்சத்துல வெளிப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசுவே ரட்சகர், இந்த இயேசுவே ஆண்டவர்னு விசுவாசித்து அவருடைய வசனத்துக்குள்ள கீழ்ப்படியும், அவர் வசனத்துக்குள்ள வாரம், உங்களுடைய பிள்ளையா என்ன மாற்றும் அப்படின்னு தான் அவரோட உடன்படிக்கை நம்ம பண்றோம். ஸோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற சாணத்தை நம்ம பெறுறோம். அவர் பேசின வசனத்துல தான் ஆவியும் ஜீவனும் இருக்கு. அதனாலதான் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகுது, ஜீவன் உண்டாகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அங்க செய்யப்பட்ட மாம்ச கிரியைகளை அப்படி ஆவிக்குரிய கிரியையா மாத்துது. பஸ்கா ராபோஜனமாகுது, அங்க செய்யப்பட்ட விருத்த சேதனம்ங்கிறது இங்க ஞானஸ்தானமா மாறுது. அதே போல அங்க தேவாலயம். அதாவது மோசேட்ட சொல்லும்போது நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த கூடாரத்தை நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி நீ உண்டாக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி யாருன்னா இயேசு. அப்போ இயேசு ராஜா மாம்சத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாம்சத்தின்படி இருக்கிற தேவாலயம் மறைஞ்சு போகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள வேறொரு ஆலயத்தை நான் எழுப்பும் அப்படிங்கிறார். அப்போ இந்த வேறொரு ஆலயம் அப்படிங்கிறது யோவான் 2:21 அவர் சொல்றாரு, தன்னுடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசினார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இப்போ ஆலயம் அப்படி யாரு அப்படின்னா தேவனுடைய ஆலயம் கிறிஸ்து. அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம 1 கொரிந்தியர் 3:16 பாக்குறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இப்ப நம்ம தான் தேவனுடைய ஆலயம், அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அதனாலதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இப்போ நம்ம நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினா அவர் நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணுவார். அப்போ ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா அவருடைய வசனம். அதனாலதான் யோவான் 17:17 சொல்கிறது, உங்களுடைய சத்தியத்தினாலே அவருடைய பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படிங்குது. அப்போ அவருடைய வசனம் தான் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துது. அங்க நியாயப்பிரமாணம் மாம்சத்தை தான் பரிசுத்தப்படுத்தும், ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏன்னா அங்க பாவத்துக்கான விலை கொடுக்கப்படல. ஆனா இங்க பாவத்துக்கான விலை கொடுக்கப்பட்டு அவர் வாய் திறந்து பேசின வார்த்தையினால நமக்கு என்ன உண்டாகுது, ஆத்மாவில ஜீவனும்